கடலூர் மாவட்டம் வடலூர் சத்திய ஞான சபையில் அருட்பிரகாச வள்ளலாரின் 155வது தைப்பூச விழா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் போதிய போக்குவரத்து வசதி இல்லாததால் பக்தர்கள் வேதனை அடைந்துள்ளனர். பக்தர்கள் ஜோதி தரிசனத்தை காண 8 கிலோமீட்டர் தூரம் கால் கடுக்க நடந்து செல்வதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சிறுவர்கள், கை குழந்தைகளோடு வருபவர்கள், வயதானவர்கள் என பலரும் அவதியுடன் செல்கின்றனர். பக்தர்கள் வருகையொட்டி விடியாத விளம்பரமாடல் அரசு எந்தவித முன் ஏற்பாடு செய்யவில்லை என பக்தர்கள் சாடியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே குடியிருப்புகளை இடிக்க வந்த அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாற்று இடம் தருவதாக கூறி முதலமைச்சர் ஸ்டாலினின் திண்டிவனம் வருகையொட்டி அவசரமாக ஜேசிபி லாரியுடன் அதிகாரிகள் இடிப்பதற்கு வந்ததால் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் எங்களுக்கு மாற்று இடம் உடனடியாக வழங்க வேண்டும், இல்லையெனில் இந்த கட்டிடத்தை அகற்றவிட மாட்டோம் என அப்பகுதி மக்கள் கண்ணீருடன் தெரிவித்தனர். இப்போ நாளைக்கு முதலமைச்சர் வராருன்னு சொல்லிட்டு இந்த இடத்தெல்லாம் வந்து மண்ணு வார வராங்க. நாங்கள் இங்கே தான் விழுந்து சாவோம். இங்கே விழுந்து சாவோம், எங்களுக்கு வழி கிடையாது. ஆனால் இது உண்மை கிடையாது, இது பொய். சொல்கிறவங்களாம் இதே தான் சொல்கிறாங்க தோசை, யாரும் உண்மையை பேசலை. அன்னைக்கு வந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இப்போ யாருமே வரல. என்ன சொல்கிறாங்க ஒரு சிலர், அன்னைக்கு வந்தது கலைஞராட்சி நடக்குது, அவங்கள போய் கேளுங்க, எங்களை கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டாலின் வராரு, அவரை போய் கேளுங்க, அவர் செய்வாருன்னு சொல்கிறாங்க. நாங்கள் யாரை போய் கேட்க முடியும்? யாருக்கிட்ட போய் எங்கள் குறைய சொல்ல முடியும்? நாங்கள் எங்கள் புள்ள குட்டிங்களோட நாங்கள் தாது கலங்குறோம். சாப்பாடு இல்லாமல் வீட்டு வேலை செஞ்சு கூலிக்கு வேலை செஞ்சு வயிற்ற கூட கழுவ முடியல, வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியல, பசியும் பட்டினியுமாக கிடக்கிறோம் நாங்கள். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கோவை மாவட்டம் மருதமலைக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் நேர்த்தி கடனை செலுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவடி எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்த விடாமல் பட்டிகளில் அடைத்து வைப்பது போல் பக்தர்களை அடைத்து வைத்ததால் தங்களின் உரிமை பறிபோனதாக பக்தர்கள் வேதனை அடைந்துள்ளனர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கோவில்களை அடக்கி கையாள்வதிலேயே கவனம் செலுத்துகின்றது என்று பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் போலி தங்க நகைகளை கொடுத்து 15 லட்சம் ரூபாய் மோசடி செய்த இருவர் சிக்கினர். மேட்டுப்பாளையத்தில் நடராஜ் என்பவர் உணவகம் ஒன்றை நடத்தி வருகிறார். தமிழகத்தில் சாலை பணிகளை மேற்கொள்வதாக கூறி உணவகத்தில் உணவருந்திய நடராஜ் மற்றும் அவரது மனைவி யசோதாவிடம் மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்த சங்கர் என்பவர் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுள்ளார். இதனிடையே தனது தாயாருக்கு உடல்நிலை பாதிப்படைந்ததாக 30 சவரன் போலி தங்க நகைகளை கொடுத்து 15 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நிலையில் சிக்கினர். காவல்துறை செயலிழந்ததால் இதுபோன்ற மோசடிகள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் ஆனைமலை பகுதியில் பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோயில் குண்டம் திருவிழாவை முன்னிட்டு மயான பூஜை நடைபெற்றது. பம்பை இசை முழங்க அருளாடி அம்மனின் திருவுருவத்தை சிதைத்து எலும்பை வாயில் கவ்வியபடி சாமியாடி பட்டு சேலையில் பிடி மண்ணினை எடுத்து வந்தார். பின்னர் சிறப்பு தீபாராதனை பூஜைகளும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். வார விடுமுறையை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் மற்றும் வெளி மாநில பக்தர்களின் தொடர் வருகையால் அண்ணாமலையார் கோயிலில் வழக்கத்தை விட பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. அதிகாலை 4 மணி முதலே கோயிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் டாஸ்மாக் கடையில் வெளிநபர்களை வைத்து கூடுதல் விலைக்கு மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஓமக்குளம் நகராட்சி குப்பை கொட்டும் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் பாட்டில் விலையை விட கூடுதலாக 20 ரூபாய் கட்டாய வசூல் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக பெறப்படும் எனவும் காலி பாட்டிலை திருப்பி ஒப்படைத்துவிட்டு 10 ரூபாயை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் வெளிநபர்களை வைத்து பாட்டிலுக்கு 20 ரூபாய் வசூலிப்பதாக மது பிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உங்களோட வேலைனா நானும் 250 ரூபா சரக்கா 10 ரூபா சேர்த்து 200 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அது போதாதா? தம்பிங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃபா? அவங்களாம் ரொம்ப கன்ஃபார்ம்டா இருக்காங்க. நான் கொடுக்க மாட்டேன்றாங்க. இவங்களை கேட்டால் அவங்களுக்கு எழுதுறாங்க, அவங்களை கேட்டால் இவங்களுக்கு எழுதுறாங்க. எவ்வளோ கொடுக்கணும்னா? விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சியில் ஒரு சில தெருக்களுக்கு மட்டும் சாலை அமைக்காத நகராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். காந்திநகர் 29வது வார்டு பகுதியில் 10க்கும் மேற்பட்ட தெருக்கள் இருக்கும் நிலையில் 5 தெருக்களுக்கு மட்டும் சாலை வசதியை நகராட்சி நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுத்ததாக அப்பகுதிவாசிகள் குற்றம் சாட்டினர். மேலும் மீதமுள்ள பிற தெருக்களுக்கு சாலை வசதிகளை நகராட்சி நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
நாகை மாவட்டம் சிக்கல் பகுதியில் தைப்பூசத்தை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ சிங்காரவேலர் திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தைப்பூச திருநாளை முன்னிட்டு வள்ளி தெய்வானையுடன் அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் பக்தி முழக்கங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்து முருகப்பெருமானை வழிபட்டனர்.